ஹை சிஏ இன்டர்மீடியட் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் ஜோன் 2026 கொஷின் பேப்பருடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏ ஃபைனல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த கொஷின் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தி கொஸ்டின். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் அதே பேட்டர்ன் தான். மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கிலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிபி எம்டிபிலேயோ இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி லென்த்தி பேப்பர். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தட் இஸ் என்ன சொல்ல, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள். வித்தின் 3 ஹார்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறது. ஸோ அட்வான்ஸ் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து புக்கில் இருந்தும் பாஸ்ட் எக்ஸாம்லேருந்து வருது அப்படின்னு சொன்னால் கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். புதுசாக அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன். அதுதான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ கொஷினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். முதல்ல வந்து எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை வச்சு கேட்டிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதில் மெயின். ஒரு 4 கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சும்மா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அமால்கமேஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஒன்று. அப்புறம் கேஸ் ஸ்டடி 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருந்தாங்க அசோசியேட் என்டர்பிரைஸ் வச்சு. அப்புறம் சில பல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. கேஸ் ஸ்டடி 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஸ் நம்பர் 25, அப்புறம் ஏஸ் நம்பர் 22ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அதை பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே டைமிங் டிஃபரன்ஸ், ஒரு பெனால்ட்டி மட்டும் பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இதான் வந்து ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிக்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்று இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று அமால்கமேஷன், இன்னொன்று சிஎஃப்எஸ். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முழுக்க என்ன தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை சிலது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. சரண்டர் வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஃப்எஸ் ப்ராக்டிக்கல் கொஸ்டினில் இதே மாதிரியான மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதோடைய இதை தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமால்கமேஷன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் ரொம்ப லென்த்தி கொஸ்டின். நியூ கம்பெனி விச் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் ஜேர்னல் என்ட்ரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன சொல்ல, ரொம்ப லென்த்தி கொஷின். ஸோ இதான் அந்த 3 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொஷின். அப்புறம் மீடியம் கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏஎஸ் நம்பர் 16ல் ஜென்ரல் பாரோயிங்ஸு, ஸ்பெசிஃபிக் பாரோயிங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி புக்லேயும் இதே மாதிரியான மாடல் வந்து இருக்குது. அப்புறம் ஏஎஸ் நம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா அதே சம் வந்து பார்த்திங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 புக்கில் இருக்குது. அதே சம் அதே மாடல் கேட்டிருந்தாங்க. 10.25% ஆக்சுவல் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வச்சு. அப்புறம் ஏர்னிங் பர் ஷேரு, அப்புறம் வழக்கம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச்சு, லீஸ் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கொஷின் பேப்பர் ரொம்ப லென்த்தி. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஃபுல்லாக எழுத முடியும். தேங்க்யூ.